ஆர்வேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான சண்டே எபிசோட் நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதி என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டாப்புல. அடுத்த வாரம் வந்து ஃபைனல். ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து இருக்க போகுது. இதோட இந்த வருஷம் அக்டோபர் மாதம் தொடங்குவாங்களா. ஸோ அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க எல்லாரும் போயிடுவாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு இன்னைக்கு எபிசோடில் எனக்கு ரெண்டு விதமான விஷயங்களை நான் ஒன்று கவனித்தேன். ஒன்று பயங்கரமான ரோஸ்டிங், இன்னொன்று பயங்கரமான ஆக்டிங். எப்பா என்னடா இப்படி நடிக்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து என்னை மிரள வச்சுட்டாரு. இன்னொருத்தருக்கு போதும் சார் விட்டுருங்க சார், பாவம் சார், அழுதுருவார் சார் அப்படிங்கிற அழுதுட்டாரு அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒன்று நம்ம ஃபேட்மேன், இன்னொன்று நம்மளுடைய முத்துக்குமரன். ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள ஃபேட்மேன் வந்ததுக்கான ஒரே நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். ஃபேட்மேன் அந்த வீட்டுக்குள்ளே போய் சொல்லலாம், கண்டஸ்டன்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், வெளியில் இருக்கக்கூடிய நம் ஆடியன்ஸ் கிட்டேயோ இல்லை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டேயோ இவர் பேசின அந்த உருட்டெல்லாம் பார்த்தவங்க கிட்டேயோ போய் சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போனீங்க? விஜய் சேதுபதி வச்சு பொலன்னு பொழந்துட்டாரு. இது ஒரு டாப்பிக்காகவே நேற்றுக்கு பேசாமல் இன்னைக்கு பேசினாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் யார் யாரோட மண்டையை கழுவுனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தின் கீழே எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொன்னது சாச்சனா மற்றும் ஃபேட்மேன். ஆனால் நோட் பண்ணீங்களா, ஃபேட்மேனை கேட்ட சேதுபதி வந்து சாச்சனா ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் கேட்கல? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு இருந்த நெகட்டிவிட்டி போதும், இன்னும் நம்ம கேட்டால் அது இன்னும் நெகட்டிவிட்டியாக மாறிட வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டார். அப்போ என்ன எங்கள் ஃபேட்மேன் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்க தோணுது. வெளியில் வந்து ஃபேட்மேன் நீங்கள் எபிசோட பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கேளுங்க, ஃபேட்மேன் விடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூவர், 6 வருஷம் 7 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, வச்சு வெளுங்க, யாராக இருந்தாலும் பார்த்துப்போம். சரி ஓகே நம்ம பார்ப்போமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஒருமித்த கருத்தா ஃபேட்மேன் மற்றும் சாச்சனாவை சொல்கிறாங்க. நம்ம இதில் இந்த முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு தான் முத்துக்குமரன் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு பிணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன முதுகெலும்பு இல்லாத ஒரு பிணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உயிரோட்டமாக பேசுறது எங்கே மற்ற இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு கொள்கைவாதி, கொள்கை பிடிப்புள்ளவனா இருந்தால் மூஞ்சிக்கு நேராக சொல்லியா, ஏன் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறப்ப மற்றவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், என்ன வெங்காயத்துக்கு இந்த ஆளுக்கு டைட்டில் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. எங்கே இது ஆரம்பிக்குது தெரியுமா? ஜாக்லின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே வந்து ஃபேட்மேன் தன்னுடைய மண்டை எப்படி கழுவுனாருன்றது சொல்றாங்க. ரயன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா என்னை பெட்டி எடுக்க சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்ததுல இருந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க, ஒருத்தரை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜாக்லின் சொல்றாங்க. பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன் கிட்ட நீங்க சொன்னீங்களா, கேட்டீங்களா அப்படின்னும் போது முத்துக்குமரன் ஆமா சார் என்கிட்ட சொன்னார். நேற்று ஒரு உருட்டினார் பார்த்தீங்களா, வந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை, நாங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. வெளியில் போனோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும், அது எப்படி வந்து விமர்சனங்கள் கற்கள் எப்படிப்பட்ட நாலாபுறமும் நமக்கு வந்து கற்கள் வரும், அது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் ஒரு வெங்காயமும் முத்துக்குமரனுக்கு நடக்கலை. நேற்று அதை சொன்னாரா? இன்னைக்கு பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபேட்மேன் அவர்கள் வந்து ரயனுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார். நீ பணப்பெட்டி எடுத்துரு அப்படின்னு எதுக்காக சொன்னார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உயிரோட வச்சிருக்கணும், உயிர் போல அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணிட்டா அவங்க சூஸ் பண்ண போகிற டைட்டில் ரயன். சரிங்களா? ஸோ அதனால ரயனை வந்து எப்படியாச்சும் எடுக்க வச்சுட்டா முத்துக்குமரனுடைய வெற்றி உறுதி வந்து முத்துக்குமரனுடைய அந்த வெற்றி வந்து உறுதியாயிரும். இதை ஏன் ஃபேட்மேன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேட்மேன் அதை சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. முத்துக்குமரனே நான் எப்படிப்பட்டாவது ஜெயிக்க வைப்பேன், நான் இறங்கி கேன்வாஸ் பண்ணுவேன், நான் அவனை ஜெயிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு வெளியில் சபதம் போட்டுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போனார். ஸோ அவர் ஒரு ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விளையாடினார். இதை கிளியராக விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாப்புல, போட்டு பொழந்துட்டாப்புல. ஃபேட்மேனை போட்டு கிளின்னு கிளிக்கிறப்ப தான் ஜாக்லின் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஃபேட்மேன் அவர்கள் முத்துக்குமரனுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருந்தார், எப்படி வந்து முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுத்தாரு, முத்துக்குமரனை தவிர மற்றவங்களெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணாருன்றதை போட்டு உடைச்சிருப்பாங்க. மேலும் இந்த பணப்பெட்டி விஷயத்தை வந்து முத்துக்குமரன் கிட்ட அவர் பேசலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முத்து அதுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் என்ன என் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தெரியுமா, என்கிட்ட பேசினாரு அப்படின்னும் போது ஃபேட்மேனே அங்கே வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, பணப்பெட்டியை எடுக்க சொல்லி நான் சொல்லலை,
பணப்பெட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிறன்ற கருத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. ரயனை பணப்பெட்டி எடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, முத்துக்குமரனை நீங்கள் பணப்பெட்டியை பற்றி என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்க. அப்போ வந்து இது எப்படி மாறுது அப்படின்னா, ரயன் என்னமோ வந்து ஜெயிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் மாதிரியும் முத்துக்குமரன் தான் ஜெயிக்க போகிற நபர் மாதிரியும் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல செயலா அப்படின்னு கேட்டார். அந்த இடத்துல ஃபேட் பண்ணிக்கு என்ன ஆயிடுச்சு, அசிங்கமாயிருச்சு, அவமானமாயிருச்சு. இது நடக்குதா? இது நடந்துட்டு பிரேக் விடும் பொழுது ஃபேட்மேன் வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாப்புல. சிவகுமார்னு ஒரு தற்கூரி இருக்கிறாப்புல. இப்போதான் சிவகுமார் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. அதாவது முத்துக்குமரனுடைய பிஆர் வந்து வெளியில என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க, என்ன மட்டும் அபியூஸ் பண்ணல, என் குழந்தைய, என் மனைவியை, என் குடும்பத்தையே அபியூஸ் பண்ணிட்டாங்க, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஒன்று பண்ணி வந்து இது பண்ணிட்டாங்க, என்னால் அதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த நாள் அப்படி எழுதான். சரி, ஓகே, பரவாயில்ல, மனுஷன் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணால், கொஞ்ச நேரத்தில் ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டுவானா? போய் ஃபேட் பண்ணிக்கிட்ட சொல்கிறாரு, ஜாக்லினை பார்த்தீங்களா, எதுவுமே தெரியாமல் எப்படி சொல்லிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. உனக்கு என்ன புதுசாக ஜாக்லின் மேலே வன்மோ எனக்கு புரியல. அந்த பொண்ணு உன்னை என்ன பண்ணுச்சு? நீ தீபக் கிட்ட கேவலமாக கேள்வி வாங்கி அழுதுட்டு வரும்போது கூட அந்த இடத்துல உன்னை கன்சோல் பண்ணது ஜாக்லின். ஏன்னா ஜாக்லினோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றது உனக்கு பிடிக்கும்னு நீ சொன்னதுனால, வாடா என் கண்ணத்தை கிழிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அழகாக வந்து நின்றுச்சாங்க. உன்னை என்ன பண்ணுச்சு ஜாக்லின்? எதுக்கு இப்படி நீ ஒரு வன்மத்தை கொட்டுற ஜாக்லின் மேலே எனக்கு புரியலையே. என்னது ராசா ட்ரை பண்ணுறீங்க? என்ன ட்ரை பண்ணுறீங்க? முத்துக்குமரன் ஃபேன்ஸினுடைய ஆதரவை சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? அவனுங்களை பற்றியே வந்து கேவலமாக பேசிட்டாப்புல. ஆனால் அந்த ஒரு அப்யூஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முத்துக்குமரன் பிஆர் முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே ஒரு துபாய் மாமான்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த துபாய் மாமா கிளப்பி விட்ட ஒரு விஷயம் தான் அது. இமாத் அண்ணாச்சி தான் அதை கிளப்பி விட்டாப்புல. அதுக்கப்புறமா சில பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து முத்துக்குமரன் ஃபேண்டம்ல இருக்கான், சௌந்தர்யா ஃபேண்டம்ல இருக்கான், ஜாக்லின் ஃபேண்டம்ல இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல. இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு காட்டுங்க. இருந்தாங்கன்னா இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன். எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நம்ம சப்போர்ட் வந்து ஜாக்லினுக்கு தான் தவிர்த்து ஜாக்லின் ஃபேண்டம்க்கு கிடையாது. அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி வந்து சிவகுமார் ஒரு பக்கத்தில் ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஷோ வந்து நடக்குது. ஃபேட்மேன் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. நான் வந்து இல்லை, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க கேம் ஆடுங்கன்னு சொல்கிறாங்க, கேம் ஆடுங்கன்னு சொன்னோன்னே நான் கேம் ஆடுறேன், நான் வந்து எந்த இடத்துலையும் முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் என் வாயால் சொல்லவே இல்லையே. எப்படிலாம் உருட்டுறான் பாருங்க இருந்தாலும் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், அது வந்து நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம அடுத்தவங்களை டார்கெட் பண்ணுவோம்னு சொல்லி பேசினவர் இவர். அதில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி 2 பேர் நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆயிடுவோம்னு சொன்னவர் இவர். அப்படி சொல்லவே இல்லையாமா. உடனே ஒரு வார்த்தை விட்டாரு, நீங்கள் எத்தனை பேர் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்களே, அவன் யார், அவன் ஜெயிக்கணும், நான் எதுக்காக நான் விளையாடணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டாப்ல. வெளியில் அதானே நீ சொல்லிட்டு வந்த, அப்புறம் என்ன இங்கே வந்து அப்படியே உருட்டுறி என்ன? இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, கேட்குறாங்க. ஸோ அப்போ விஜய் சேதுபதி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்த உடனே அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நீங்கள் பிக் பாஸ் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்தாரா? கன்ஃபெஷன் ரூமில் ஒரு வார்னிங்கை கொடுத்தாரா? என்ன வார்னிங் கொடுத்தாரு? அவுட் சைடு இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி தானே வார்னிங்கை கொடுத்தாரு. நீங்கள் மண்டையை கழுவுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களால் முன்னாடியே சொல்லி தடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நாங்கள் ஏன் அதை செய்யலை அப்படின்னு என்னமோ கேட்டார். உடனே இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சான். மறுபடியும் பிரேக் விடும்போது போய் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தார். சரியா? இது ஒரு பக்கம் நடக்குது. அப்போ தான் சிவகுமார் போய் ஜாக்லின் மேலே அந்த வன்மத்தை வந்து கொட்டுறாப்புல ஃபேட்மேன் கிட்ட. இது நடக்குதா? இது நடந்த பிறகு தீபக்குடி எவிக்ஷனுங்க. நீங்கள் அதை தான் நான் சொன்னல, இந்த வீடியோ உடனே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, இன்னைக்கு நடந்த ஹெவி ரோஸ்ட் ஒன்று, இன்னைக்கு நடந்த ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் ட்ராமா ஒன்று. தீபக் அவர்களுடைய எவிக்ஷன் நிச்சயமாகவே அன்ஃபேரான எவிக்ஷன் தான், அது மாற்று கருத்தே கிடையாது. யாருமே அவருடைய எவிக்ஷனை வந்து ஃபேர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பவித்ரா அங்கே இருக்காங்க, விஷால் அங்கே இருக்கிறாப்புல, 2 பேரை தாண்டி தீபக் அவர்களை எடுத்துட்டு போனது வந்து தப்பு. இது சேனல் பண்ண ஒரு கேவலமான வேலை. இன்னொன்று, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிஆர் ஸ்டண்ட்டும் ஒன்று இருக்குது. ஏன்னா முத்துக்குமரனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெகக்னேஷன், அந்த ஒரு வெளிச்சம், சௌந்தர்யாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெகக்னேஷன், அந்த ஒரு வெளிச்சம் தீபக்குக்கு கிடைக்கல.
ஏன் இவங்க ஹெவி பிஆர் வச்சிருக்காங்க. ஹெவி பிஆர் வச்சிருக்கும் போது ரிப்பீட்டடாக எங்கே திறந்தாலும் நீங்கள் எதை திறந்தாலும் டாப்பிக்காக இருக்கிறது இந்த 2 பேர் தான். அப்போ என்ன ஆகும், இவங்க 2 பேரை பற்றி தான் மக்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த 2 பேருக்கு தான் மக்கள் தொடர்ச்சியாக ஓட்டும் போடுவான். எவன் அதிகமாக பேசப்படுறானோ அவனை தான் மக்கள் வந்து விரும்புவாங்க, தேடுவாங்க. அப்போ பேசப்படாத இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன ஆகும், இது பாதிக்கும். அப்படி தான் ஜாக்லினை பாதிக்குது, அப்படி தான் தீபக்கை பாதிச்சிருக்கு. சரிங்களா, இது கிட்டத்தட்ட தீபக்குடைய எவிக்ஷனுக்கு இவங்க 2 பேருமே காரணம் தான். யாரு, முத்துக்குமரனுடைய அந்த பிஆர் கும்பலும் காரணம் தான், சௌந்தர்யாவுடைய பிஆர் கும்பலும் காரணம் தான். தீபக் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற கார்டை காட்டின உடனே முத்துக்குமரன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருங்க. ஓகே, ஐயோ அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, ஏதோ ஷாக்கு அப்படின்னு நினைச்சிட்டா எல்லாருக்கும் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே இந்த ஸ்வீட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு தீபக். அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் மனசுக்குள்ளே நான் டைட்டில் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறார். சரிங்களா, ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு முத்துக்குமரன் கிட்ட போகும்போது அவன் பண்ண நடிப்பு இருக்கு பாருங்க, அந்த ஒரு விஷயம், ஒரு எமோஷனை காட்டுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணாம பாருங்க. சீரியஸ்லி எனக்கு பார்க்கும்போது ஐயே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு கேவலமான ஒரு நடிப்பு. எதுக்கு இந்த நடிப்பு? முத்துக்குமரன் அண்ணே உன்னை கொன்றுவேனே, என்னடா என்ன புரியல எனக்கு, என்ன ட்ரை பண்றீங்க முத்து? அவர் எவிக்ட் ஆயிட்டாருன்றதுக்கு அவரை நீங்க எப்படி முத்து கொல்ல முடியும்? என்ன ஓப்பனா கொலை மிரட்டல்லாம் கொடுக்குறீங்க, அது ஒரு எமோஷன்ஸ்ல கொடுக்குறீங்க, என்னது இது? அதுக்கப்புறமா என்ன போன நீ போன அப்படின்னு சொல்லி உதறி விட்டு போறது என்னமா பர்ஃபார்மன்ஸியா? என்ன பர்ஃபார்மன்ஸ்? நான் மிரண்டு போயிட்டேன். 5 ரூபாய்க்கு நடிகானா 5000 கோடிக்கு நடிச்ச பாரு. இந்த நடிப்பை பார்க்கும்போது என் மண்டைக்குள்ள என்ன தெரியுமா தோணுச்சு, எப்பா மகாராசானுங்களா, தயவு செய்து அந்த கப்பை நீயே எடுத்துட்டு போயிருப்பா, ஆனா தயவு செய்து இப்படி நடிக்காத. இந்த கப்பு கூட நாங்கள் கொடுத்துட்றோம், கொண்டு போயிரு, தாராளமாக கொண்டு போயிரு. ஏன்னா அந்த கப்பு ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தைரியமாக எடுத்துட்டு போங்க, ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் இப்படி நடிக்காது. இந்த நடிப்பை எங்களால் பார்க்க முடியல முத்து, சீரியஸாக பார்க்க முடியல. ரொம்ப எல்லை மீறின ஒரு ஆக்டிங்க, எல்லை மீறின ஒரு ஆக்டிங். பேசும்போது ஒரு ததும்புறது ஒரு மாதிரியோ, எதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு தீபக் மேலே பாசம் புரியலையே. இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அழுதது 3 பேருக்கு. ஒன்று சாச்சனா போகும்போது, இன்னொன்று மஞ்சரிக்கு போகும்போது, இன்னைக்கு தீபக் போகும்போது. என்னமோ தீபக்கு வந்து டைட்டில் கொடுக்க போகிற மாதிரிலாம் அழுவுறீங்க. இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் அவர் போக போறாரு. அன்ஃபேர் தான், அது வேற. அதுக்குன்னு நீங்க ஒரு நடிப்பு நடிக்கிறீங்களே. இப்போ அங்கே எல்லாருமே அழுதாங்க, சுனிதா அழுதாங்க, ஈவன் ஃபேட்மன் அழுதாரு, அதுக்கப்புறமா நம்ம சிவகுமார் கூட லைட்டாக அழுதுருப்பாரு, ஜாக்லின் அழுதாங்க, நிறைய பேர் அங்கே அழுதாங்க, தர்ஷா குப்தா அழுதாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு யாரும் நடிக்கல. ஏன் தெரியுமா நடிக்கிறாரு? ஏன்னா தீபக்குடைய ஓட்டு வேணும். எப்படி? தீபக்குடைய ஓட்டு வேணும். நாம் பார்த்ததுலேயே ஆர்கானிக்காக ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வந்து சேர்ந்தது அப்படின்னா அது தீபக் அண்ட் ஜாக்லினுக்கு மட்டும்தான். நான் பார்த்ததில் ரயன் இதான், இந்த 2 பேரை தாண்டி இந்த 3 பேர் வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ராணவ், இவங்களெல்லாம் தாண்டி ஆர்கானிக்காக ஒரு கூட்டம் வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது தீபக், ஜாக்லின், ரயன், இந்த மாதிரியான ஆட்கள். பவித்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். பவித்ராவுக்கு ஒன்றும் பெருசாக பிஆர் ஒர்க்லாம் எதுவும் நடக்கலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு விழுந்த ஓட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தீபக்குக்கான ஓட்டு. இப்போ இது வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து வெளியில் என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இத்தனை நாளாக தீபக் அவர்கள் சர்வை பண்ணதே வந்து முத்துக்குமரனுடைய ஆர்மி ஓட்டுனால தான் அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசுறது யாரு? முத்துக்குமரன் ஃபேண்டம். எதுக்கு தீபக் ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி? முத்துக்குமரனுடைய ஆர்மி சப்போர்ட்டில் தான் இத்தனை நாள் தீபக் சர்வை பண்ணாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல், எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல். சரி, அப்போ தீபக் ஆர்மியின் ஓட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ள உங்க ஆள் அந்த ஓட்டுக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல முத்துக்குமரன். இரிட்டேட் ஆகிட்டேன் நான் சீரியஸாக. அந்த நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தன் ஃபீல் பண்ணலாம், எமோஷனல் ஆகலாம், ஆனால் இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? சீரியஸாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது ஓவரா இல்லையா? சரி, முத்துவை தாண்டி மற்றவங்க பண்ணியிருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சௌந்தர்யா இதை பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா? ஜாக்லின் இதை பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா? ட்ராமான்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா? முத்துக்குமரன் பண்ணது உங்களுக்கு நேச்சுரல் தோணுதா? இதை தாண்டி இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணுறாரு? நைட்டில் தீபக் அவர்கள் உட்காந்துருப்பாராம் அந்த நண்டு பிராண்ட் கார்னர் சோஃபாவில், அங்கே படுத்திருக்கிறாரு. பவித்ரா வந்து கேட்குறாங்க, என்ன முத்துக்குமரன் நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், தீபக் அண்ணன் இங்கே தான் உட்காந்துருக்கேன் எப்பயுமே, அதனால தான் நான் படுத்திருக்கேன்.
எனக்கு புரியல முத்து, நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு புரியல. முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்தில் நீ வெளில போய் பார்க்க போகிற, இல்லை அடுத்த வாரம் அவர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி நடிக்கிற? அவர் போயிட்டாரு, போகும்போது நீ ஒரு எமோஷனை காட்டின, சரி அதை கூட கன்றாவியே நம்ம பார்த்து தொலைச்சிடலான்னு வச்சுக்கேன். நைட்டில் அவர் உட்காந்த இடத்துலலாம் நீ போய் படுக்கிறது, அந்த நினைவோடு இருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் என்னையா அவர் செத்தாயா போயிட்டாரு? சீரியஸாக அந்த மாதிரி தாங்க பண்ணுறாரு முத்துக்குமரன். இப்போ நம்ம மிகவும் நேசித்த ஒருவருடைய அவர் இல்லை, அவர் இந்த உலகத்தில் இல்லை, இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு எமோஷனை காட்டுவோமோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனை காட்டிக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் இது வரைக்கும் யாராச்சும் பாராட்டியிருக்காரா? குட்டுன்னு ஒரு வார்த்தை வாங்கியிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ் நல்லா பாராட்டினாருங்க. தீபக்கை நல்லா பாராட்டினாரு. அவர் அதுக்கான டிசர்விங்கான பர்சன், இல்லைன்னு சொல்லலை. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே போய், ஒரு படி மேலே போய் ஓவர் பில்டப் கொடுத்து பேசுறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மற்றவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில. சீரியஸாக என்னாலலாம் அதை பார்க்கவே முடியல. இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கதறுவானுங்க. கதறுங்க, பிரச்சனை இல்லை. உண்மையைத்தானே சொல்ல முடியும். அது பார்க்க எனக்கு நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. நாளை பின்ன படத்துலலாம் இவர் நடிக்கிறார் அப்படின்னா அந்த சோக காட்சிகள்லாம் எப்படி நான் பார்க்க போகிறேன்னு தெரில. நான் பார்க்க மாட்டேன், அது வேற, படத்தையே பார்க்க மாட்டேன். சொல்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், நேச்சுரலாக இல்லைங்க. அது நேச்சுரலாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலை தாண்டி அப்நார்மலாக இருக்குது அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம். பிக் பாஸ் எல்லாரும் தான் பாராட்டிட்டு இருக்காரு. நேற்று அருண் போகும்போது இவர் ட்ரூ ஜென்டில்மேன்னு சொன்னாரு. அப்போ அதெல்லாம் என்ன ஓவர் இதெல்லாம்? ஆனால் சரி, ஓகே, இது வெளியில் போயிட்டாரு, தீபக் வெளில போயிட்டாரு, வெளில போன பேர் பேசினாரு. தீபக் இருக்கும்போது அந்த ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க, எல்லாம் ஓட்டுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா. உங்களுக்கும் நல்லாவே தெரியும், சௌந்தர்யாவுக்கும் நல்லாவே தெரியும், யார் போகும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங்கை போடணுன்றது நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஆக்டிங்கை நீங்கள் போடுறீங்க. மஞ்சரி இருக்கிற வரைக்கும் மஞ்சரி கிட்ட வந்து மஞ்சரியும் முத்துக்குமரனும் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க. வெளியில் போகும்போது முத்துக்குமரன் அந்த எமோஷனை காட்டினது ஓட்டிங்காகத்தான். இப்போ தீபக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறது ஓவரா பண்ணுறது வந்து அதுக்காகத்தான். எந்த வரைக்கும் நீங்கள் பொறுத்துப்பீங்க? எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் பொறுத்துப்பீங்க? இந்த தீபக் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் ஒரு எமோஷனை அவர் காட்டினார் இல்லையா, அது வரைக்கும் ஓகேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நைட்டில் அவர் உட்காந்துருந்த இடத்துல நான் படுத்திருக்கேன் அவர் ஞாபகார்த்தமானு சொல்கிறதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இல்லை. சரி, இது ஒன்று இருக்குதா? இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஜாக்லினை பற்றி புலம்ப ஆரம்பிச்சானுங்க முத்துக்குமரனும் சிவகுமாரும். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா அந்த பொண்ணை பற்றி புலம்புறீங்கன்னு பார்த்தா முத்துக்குமரன் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஃபேட்மேன் வந்து சொன்னார் இல்லையா, அதை ஃபேட்மேனுக்கு எதிராக ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, முத்துக்குமரன் அவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு முத்துக்குமரன் அப்படின்னா, ரயனை சொன்ன மாதிரி உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? எதுக்கு வளர்றீங்க? ஏன் அப்படி பண்ணுறீங்க? உடனே சிவகுமார் ஒரு ஜால்ரா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் வந்து இப்படி தான் விளையாடுறாங்கன்றது நமக்கு தெரியுது, இதை தாண்டி தீபக் அவர்கள் எப்படி வெளியில் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாக்லின் வந்து டாப் 5ல இருக்கிறதுக்கே தகுதியான நபர் இல்லையா. யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? சிவகுமார். நீ எல்லாம் சொல்லலாமா? அதை முத்துக்குமரன் சொன்னால் கூட ஓகேயா, ஃபைனலிஸ்ட்டு வந்து சொல்கிறாப்புல, நீ எல்லாம் சொல்லலாமா? இந்த பிக் பாஸ்குள்ளே வந்ததே ஒரு தண்ட செலவு தான், உங்களை போட்டதே சும்மா வந்தீங்க போனீங்க, அவ்வளவுதான். முன்னாடி உனக்கு வந்து முதல்ல சிவகுமாருக்கு ஜாக்லின் முன்னாடி நின்று இந்த கருத்தை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அதுக்கான தெம்பும் திராணியும் இருக்கா? கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களால் என்ன பண்ண முடியும்? முதுகுக்கு பின்னாடி இப்படி கேவலமாக பேச முடியும். இது ஆம்பளைக்கான ஒரு லட்சணமே கிடையாது. சிவகுமாருக்கு என்ன கருத்து சொல்கிறனோ அதே கருத்து தான் முத்துக்குமரனுக்கும். முத்துக்குமரனால் இந்த பாயிண்ட்டை போய் ஜாக்லினுக்கு முன்னாடி பேசுங்களேன், ஏன் பின்னாடி பேசுகிறீங்க? இத்தனை நாளாக தெரியுதா? இப்போ முத்துக்குமரனுடைய உண்மையான முகம் தெரியுதா? முத்துக்குமரனுக்கு ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவராக இத்தனை நாள் வரைக்கும் முத்துக்குமரன் அந்த வீட்டுக்குள்ளே எதிர்த்து பேசலை. இன்னைக்கு வீக்கெண்டு வந்த உடனே நான் சொன்னேன் சார், நான் பண்ணேன் சார், நான் அதை செஞ்சேன் சார், நான் இதை செஞ்சேன் சார்னு சொல்கிறீங்க. ஒரு ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக எல்லாருடைய மண்டையும் கழுவி விளையாடிட்டு இருப்பார். எல்லாரும் வாய மூடிட்டு இருப்பாங்களா? அவனுக்கு என்ன கருத்து தோணுதோ சொல்ல தான் செய்வாங்க. அது நீ பின்னாடி இவ்வளோ கேவலமாக வந்து பேசுகிற அப்படின்னா, அப்போ இத்தனை நாட்களாக ஜாக்லின் கூட நீ பழகின பழக்கத்துக்குலாம் என்ன அர்த்தம்? அப்பனா அது எல்லாமே பொய் தானே, எல்லாமே பொய் தானே. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஆளை மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் சுயநலவாதியை நீங்க பார்த்துருக்க முடியாது. சரிங்களா? ரெண்டே விஷயம் தாங்க, ஒன்று தமிழ் பையன், இன்னொன்று தமிழ் மொழியை நல்லா பேசுகிற பையன். இந்த ரெண்டு குவாலிட்டியை சொல்லி 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 தான் இந்த மனுஷனை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி இவ்வளோ பெருமையாக பீத்துக்கிற நீங்கள், தமிழனுக்கு ஒரு மிகச்சிறந்த மாண்பு என்ன தெரியுமா? நேர்மையாக இருக்கிறது.
அறம்னு வாயில் சொன்னால் பத்தாது முத்து, அறம்னு சொன்னால் அறத்தை ஃபாலோ பண்ணணும். பேச்சுக்கு மட்டும் அறம் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தான். தைரியமான ஆள் தானே, முன்னாடி போய் பேசு, ஏன் பின்னாடி பேசுகிற? இதுக்கு பேர் என்ன? நீ வீரனா? நீ மிகச்சிறந்த கோழை. ஒரு பக்கம் சிவகுமார் வன்மத்தை கொட்டுறாரு. என்ன பிரச்சனைனே தெரில சிவகுமாருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக இருக்குது. ஆனால் ஒன்று தயவு செய்து இந்த பர்ஃபார்மன்ஸுக்காச்சும் முத்துக்குமரனுக்கு கப்பு கொடுத்து அமைச்சிருங்க. இதுக்கப்புறம் முத்துக்குமரனை யாரும் பார்க்கக்கூடாது. இந்த நடிப்பெல்லாம் யாரும் பார்க்க விரும்பலை. அவ்வளவு கேவலமான அருவருப்பான ஒரு நடிப்பை நடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் முத்துக்குமரனை இந்த அளவுக்கு காட்டமாக நான் பேசினதே இல்லை. ஏன் இப்போ பேசுகிறேன்னா, தீபக் எவிக்ட் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஆக்டிங்கை போட்டிங்கன்னா சீரியஸ்லி அது நல்லாவே இல்லை. ரொம்ப சௌந்தர்யா ஸ்டைலில் சொல்ல போனால் ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, அதை பார்க்க முடியல. அப்பட்டமாக தெரியுது நீ ஏன் நடிக்கிறேன்னு. அவரை கொன்றுவேன்னு சொல்கிறேன், உன்னை கொன்னுடுவேனே போனேன் அப்படின்றது ஐயோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இது இப்படி தாங்க. இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு வாரங்கள் முத்துக்குமரனுடைய டார்கெட் யாராக இருக்க போகிறாங்கன்னா ஜாக்லின் தான். பார்த்துப்போம், மோதி பார்த்துப்போம். இன்னும் மிஞ்சி போனால் நீ ஜெயிச்சிக்கையா, பரவாயில்ல நீ ஜெயிச்சிக்க. ஆனால் ஜாக்லின் கிட்ட நேருக்கு நேராக நின்று தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிரு, பேசு, முடிஞ்ச உன் பாயிண்ட்டை சொல்லு. அப்பட்டமாக தெரியுது ஃபேட்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கே தெரியுது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா? இதுதான் அறம், இதுதான் அறம். அறம்னா முத்துக்குமரனுடைய அறம் என்ன தெரியும்ல? தனக்கேற்ப தன்னுடைய பேச்சையும் மொழியையும் மாற்றிக்கிறது, தனக்கேற்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிறது. தனக்கு எது ஃபேவராக இருக்குமோ அதுதான் சரி, தனக்கு எது ஃபேவராக இல்லையோ அது தப்புன்னு பேசக்கூடிய ஆள் தான் இந்த ஆள். இந்த ஆளுக்கு போய் அறம்னு பேசுறது, நேர்மை பேசுறது, தமிழ் மொழிக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சு, தமிழ் பையன்னு ஒரு அடையாளத்தை வச்சு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது அந்த மொழிக்கும் அந்த இனத்துக்கும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறையா பேசியாச்சு. இதை பார்க்குற நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், தீபக் எவிக்ட் ஆன பிறகு முத்துக்குமரனுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரியலாக தோணுதா? எனக்கு தோணலை. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், தீபக் அவர்களுடைய இந்த அன்ஃபேரான எவிக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் முத்துக்குமரன், ஒன் ஆஃப் த ரீசன் சௌந்தர்யா. இவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் பிஆர், அந்த பிஆருடைய ஒட்டுமொத்த வேலையின் காரணமாக தான் தீபக் அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்றதும் நான் சொல்லிட்டேன். பிஆர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிஆர் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், இல்லாதவங்களுக்கு என்ன மைனஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி தான் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிச்சுட்டு போங்கடா, அந்த வெற்றிக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. எப்படி அந்த வெற்றிக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. ஜெயிச்சுட்டு போங்க, தீபக்குடைய ஆர்மி நல்லா போடுங்க, முத்துக்குமரனுக்கு ஓட்டை போடுங்க, ஜெயிக்க வைங்க, நல்லாவே ஜெயிக்க வைங்க. இங்கே வெளியில் முத்துக்குமரனுடைய ஓட்டிங்னால தான் இத்தனை நாள் தீபக் சர்வை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் உங்கள் ஓட்டெல்லாம் தூக்கி முத்துக்குமரனுக்கே போடுங்க, நல்லா விளங்கிடும். என்னை கேட்டால் அந்த இடத்துல ஜென்யூனாக ஃபீல் பண்ணது ஜாக்லின் மட்டும்தான். ஏன்னா எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் கிடையாது, இந்த ஆள் மாதிரி நடிப்புலாம் இல்லை, ஆத்மார்த்தமாக வந்த ஒரு கண்ணீர். அது பார்க்கும்போதே தெரியுது எவன் நடிக்கிறான், எவன் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி. இதை பார்க்குற நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.